இந்த கங்கா காவேரி எக்ஸ்பிரஸில் நம்ம 36 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்னையிலேருந்து வாரணாசி வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இதெல்லாம் தாண்டிட்ட பிறகு நம்ம மகாராஷ்டிரா உள்ள போன உடனே அட்வென்ச்சர் ட்ராவல்லாம் காத்துட்ருக்கு. நம்ம டனல்ஸ்லாம் உள்ளே பூந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த 36 மணி நேரம் இந்த வடக்கன்ஸ் கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. சரி வாங்க இந்த டிஜிட்டல் இந்தியாக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணலாம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம வாரணாசி போகிறோங்க. ஸோ நிறைய பேர் லாஸ்ட்டு வரைக்கும் இருந்துட்டு வாழ்ந்துட்டு நம்ம இறந்து போனால் நம்ம காசில் தான் இறந்து போனோம், காசு தான் நம்ம பணம் எரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறது உண்டு. ஸோ அவங்களுடைய ஆசைலாம் சில பேருடைய ஆசை தான் நிறைவேறுது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம இன்றைக்கி போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வாரணாசியில் இருக்கக்கூடிய காசிங்கிற அந்த கோவிலுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி போகிறோம். வாங்க ஏன் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஸ் நேம் பார்த்தீங்கன்னா கங்கை காவேரி எக்ஸ்பிரஸுங்க. வண்டி நம்பர் 12669ங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் உங்களுக்கு டிஸ்பேச் ஆகுறது 5:40க்கு டிஸ்பேச் ஆகுதுங்க. வாரணாசி கரெக்டாக நம்ம 5:40க்கு வாரணாசி நம்ம போய் சேர்ந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சென்னையிலேருந்து சோப்ரா வரைக்கும் நம்ம போகுதுங்க. அதாவது பீகார் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகுது. நம்ம பீகார் போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி 4 ஸ்டாப்பிங் முன்னாடியே நம்ம வாரணாசி நம்ம இறங்கிடுவோங்க. சோப்ராவுக்கு பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு 10:30 மணிக்கு நம்ம காலையில் போய் சோப்ரா போய் சேர்ந்துடும். நம்ம விடிய காலையில் ஒரு 5:40க்கு நம்ம கரெக்டாக இங்கே நம்ம வாரணாசியில் இறங்கிடலாங்க. அதேமாரி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் மட்டும்தான் ரன் ஆகுதுங்க. அதாவது திங்கக்கிழமை, 2வது சனிக்கிழமை, இந்த 2 நாள் தான் உங்களுக்கு சென்னையிலேருந்து சோப்ரா ரன் ஆகுது. அதே நீங்கள் சோப்ராவிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த 2 நாள் தான் உங்களுக்கு சென்னைக்கு ரிட்டனு. அதேமாரி இந்த டிக்கெட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு 485 ரூபாயும், அதே நீங்கள் ரிசர்வேஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 925 ரூபாயும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாரி நீங்கள் இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசர்வேஷனில் போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் ஒரு நைட்டு 2 பகல், அப்படி இல்லைனா 2 பகல் ஒரு நைட்டு இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35லேருந்து 36 ஹவர்ஸ் உங்களுக்கு ட்ராவல் டைமுங்க.
வந்து மழை தாங்க. ஸோ பார்க்கும்போது எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்குது, அப்படியே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா 2-3 டனல்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து டனல் வருமா அப்படின்றது தெரில. சரி வாங்க அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் ஒன்று தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கங்கே ஒரு மலையில் வந்து ஒரு டெம்பிள் ஒன்று தென்படுதுங்க. மக்கள் அங்கே பார்த்தீங்களா உடும்பு, பார்த்தீங்களா உடும்பு ஓடுது வருங்க. உடும்பு பாம்பே தெரியுது பாருங்க மக்களே.
ஓகே மக்களே, கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குன்றதால கொஞ்ச நேரம் கொஞ்சம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது கங்கா லிவருங்க. நம்ம நைட் டயத்தில் போகிறதுனால வீடியோ வந்து சரியாக வந்து கேப்சர் பண்ண முடியல. அவ்வளோ அருமையாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து 1.5 கிலோமீட்டர்கிட்ட இந்த ரிவர் பாலம் வந்து இருக்குது. இது பகல் டயத்தில் நீங்கள் வந்து இந்த டயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா இந்த கங்கா நதியை அவ்வளோ சூப்பராக வந்து வியூவாக பார்க்கலாங்க. ஃபைனலி காசிக்கு நம்ம வந்துட்டோங்க. ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா மணி 5:20 ஆகுது. நம்ம வந்து காசிக்கு வந்துட்டோங்க. நம்ம வந்து அண்டர் சைடில் வந்தோம் இல்லையா சார், அதுதான் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அதிகமாக வந்து வீடியோ எடுக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யுது. ஸோ மழையோடு நம்ம வந்து நம்மளை வரவே இருக்காங்க. சரி ஓகேங்க, நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிப்போம். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாரணாசி நீங்கள் வரதா இருந்தால் இந்த ட்ரெயினை வந்து சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வாரணாசி வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 ஸ்டாப்பிங் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மின்னு நான் சொல்லுவேன். அதாவது 36 மணி நேரத்தில் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி கம்மியான ஸ்டாப்பிங் கொடுக்குற ஒரே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த கங்கை காவிரிங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கண்டினியூஸ் வீடியோ நாளைக்கு பார்ப்பீங்க. गया को जाने वाली प्लेटफॉर्म क्रमांक 8 पर आ चुकी